முத்துக்குமரனும் ஆனந்தியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்துக்குமரன் வந்து ஆனந்தி கிட்ட சொல்கிறாங்க, சரி நான் வந்து கிச்சன் டீமுக்கு நன்றியோடு இருக்கேன். சரி அவங்க கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க, எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். அப்போ அவங்களுக்கு பத்தாமல் போச்சு அப்படின்னா நம்ம வந்து சரி அவங்கள எடுத்து வச்சுட்டு சாப்பிட சொல்கிறோம். எடுத்து வைக்க சொன்னால் எடுத்து வைக்க மாட்டாங்களாம், அதில் என்ன இருக்குன்னே நமக்கு தெரியலை. சரி உங்களுக்கு அது வந்து மற்றவங்களுக்கு பத்தாமல் போயிடுமா, அதனால எடுத்து வைக்க மாட்டாங்களாம் கிச்சன் டீம். அப்போ முத்துக்குமரன் சொல்கிறாரு, சரி ஒரு 6 கிளாஸ் நீ எடுத்து வை, அதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு பத்தாமல் போச்சுன்னா அதுலேருந்து 1 கொடுத்துறேன், 5 நீங்கள் 6 பேர் ஷேர் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு. அதுக்கும் வந்துட்டு அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்துக்குமரன் கேட்குறாரு, இவங்க என்னன்னா ப்ராப்ளத்திலேயே ட்ராவல் பண்ணுவாங்க, ஒரு சொல்யூஷன் சொன்னால் அதை ஆராய்ஞ்சு அதை சரி பண்ணுறதுக்கு அவங்க ரெடி கிடையாதுன்னு. இது நிறைய மக்களுக்குள்ள பழக்கம். ஒரு பிரச்சனையை சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஆனால் அதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் சொன்னால் காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. திரும்பவும் ஒரு 10 நாள் கழிச்சு வந்து அதே பிரச்சனையை தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் முத்துக்குமரன் சொல்கிறாரு. அப்புறம் இவங்க மட்டும் சமைக்கிறதில்ல, எல்லாருமே வழி வழியாக சமைச்சிட்டே தான் இருக்காங்க. இவங்க மட்டும் இத்தனை பேருக்கு சமைக்கல. ஸோ அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ ஆனந்தி என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் பவித்ரா வந்து போகிறப்போ பவித்ராவுக்கு வந்து மயோனீஸ் கிடைக்கவே இல்லை, ஒரு சைடுக்கு தான் ப்ரெட்டுக்கு கொடுத்துருக்காங்க. பவித்ரா அதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டா, நமக்கு கம்மியாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டா. அப்படின்னோடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, பவித்ரா அதை கேட்டிருக்கணும், ஏன் அதை கேட்கல, இதான் எல்லாரும் பண்ணுற தப்பு, நமக்கு வேணும்னா நம்ம தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு அப்போ 2 பேருமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி வேணான்னு சொன்ன தீபகண்ணனுக்கு எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு கடைசி வேணும்னு சொல்கிற பவித்ராவுக்கு கிடைக்காம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு. உடனே ஆனந்தி சொல்கிறாங்க, அதனால தான் தீபகண்ணனுக்கு வாரி வைக்கும்போது நான் இப்படி பார்த்த உடனே வந்துட்டு இவ்வளோ வைக்கிறீங்களேன்னு நான் கேட்ட உடனே இதுக்கு தான் அவங்களெல்லாம் கிச்சன் டீமுக்குள்ளே விடுறது கிடையாது அப்படின்னு ஜாக்லின் சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ கிச்சன் என்ன இவங்களுக்கு மட்டுமா சொந்தம், எல்லாருக்கும் தானே சொந்தம், இப்படி நடந்துக்கிட்டா எப்படி அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் தன்னோட ஆதங்கத்தை தெரிவித்து வருத்தப்பட்டு இருக்காங்க. ஸோ இவங்க சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது நியாயமாக இருக்குது. நம்ம சொல்லலாம், கிச்சனில் சமைக்கும் போது சமையல் கஷ்டம், யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணால் எரிச்சலாக இருக்கும், இது எல்லாமே கரெக்டு. ஸோ நம்மளும் இதை ஃபேஸ் பண்ணுறோம். ஆனால் நமக்கு எல்லாருக்கும் ஈக்குவலாக கிடைக்க வேண்டிய பங்கு ஒருத்தருக்கு ஜாஸ்தியாகவும் ஒருத்தருக்கு கம்மியாகவும் போகும்போது இந்த கம்மியாக கிடைச்சவங்க கண்டிப்பாக வந்து வருத்தப்பட தான் செய்வாங்க. அப்போ வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு சோத்துக்கு செத்தவன் சாப்பாட்டுக்கு போய் அடிச்சுக்கிறான் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்ல முடியாது. நமக்கு அந்த கம்மியான ஷேர் வரும்போது தான் நமக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஸோ அதை தான் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம முத்துக்குமரன் சொல்கிறாரு, இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சப்பறம் சாப்பிட முடியும், இல்லை நான் அதையும் பண்ணக்கூடாது அப்படின்னா என்னோட நன்றியை உங்களுக்கு நான் எப்படி காமிக்கணுங்கிறதுக்கு நீங்களே எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் ஆனந்திக்கிட்ட சொல்கிறாரு. ஸோ சாப்பிட்டு முடிச்சிருக்காரு, போயிட்டு வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிருக்காரு. இதான் இப்போதைக்கு லைவ்ல நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி அன்சீன் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்